சார் வணக்கம். சார் பேசலாமா? சார் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். 31 வயசு முடிஞ்சிருச்சு, 32 வயசு உங்களுக்கு இல்லைங்களா? 30. ஆமாங்க சார். உங்களுக்கு விருச்சிக இலக்கணம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். ஆமாங்க சார். சந்திர திசையில குரு புத்தி. என்ன சார்? சந்திர திசையில உங்களுக்கு குரு புத்தி இப்ப போயிட்டு இருக்குது. சரிங்க சார். சரி. ஒரு சொத்து, லேண்டு, வீடு அதை பத்தின கேள்வியும், தொழில வந்து கடனை பத்தின கேள்வியும் வரும் மெயினா. ஆமாங்க சார். அதான் வருது. எனக்கு சார் ஆமாங்க சார், அதான் சார் வருது. மெயினா அதான் வரும். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. 2020 ஆயிருக்குமா கல்யாணம்? 2021 அந்த ரேஞ்சில? கண்டிப்பா சார். 2020 சார். எக்ஸாக்ட்லி 20 கடைசியில இல்லையா? ஆமா ஆமா ஆமா. 2020 மார்ச்ல. சரி, அது கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கும். ஆனா 2020 கல்யாணம். ஆமாங்க சார். ஆமா. முதல்ல பொம்பளை போயிருக்கா? ஆமாங்க சார். அடுத்த பையன் எதிர்பார்க்கறீங்க? ஆமா சார். சரி. சோனி சார், அடுத்த வருஷம் பிப்ரவரிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சந்தோஷம் சந்தோஷம். நன்றி. அடுத்த பிப்ரவரிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, பையன் கிடைக்கும். சரி. ஓகே ஓகே. இப்ப கடன் பட வேண்டிய சூழ்நிலை. உத்தியோகமா சொந்த தொழிலா? சொந்த தொழில் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டேங்க. ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா. அதுல கொஞ்சம் கடன் இருக்கு. கடன் இருக்கு. பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். அது பிறகு சனி புத்தி ஸ்டார்ட் ஆன தொழில் சிறப்பா போகும். சரிங்களா? ஓ, இனி அடுத்த வருஷம் இருக்குங்களா? அடுத்த பிப்ரவரிக்கு அப்புறம் தொழில் சிறப்பாகும். ஓகே ஓகே ஓகே. நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா போகும். இப்ப நான் ஆரம்பிச்ச தொழில் நல்ல தொழிலுங்க சார். எனக்கு ஏத்த மாதிரி தொழில் தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னா. என்ன தொழில் சூஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப நான் வந்து பொருள் வாங்கி விக்கிறேன் சார். அந்த கட்டிங் வீல் ஐட்டம் இருக்குல்லங்க, அது வாங்கி விக்கிறது என்ன மாதிரி பொருள்? கட்டிங் வீல் ஐட்டம் சார். இண்டஸ்ட்ரியலுக்கெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்டது. ஓகே. ஆமா ஆமா ஆமா. கட்டிங் வீல்னா அந்த மரம் வெட்டுறது, கம்பி கட் பண்றது, செவரு கட் பண்றது, அதுக்கான வீல் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. டூல்ஸ் மாதிரி இல்லையா? டூல்ஸ் வச்சுக்கலாம் சார். வச்சுக்கலாம். டூல்ஸ் கடைகளுக்குலாம் நீங்க சப்ளை பண்றீங்க? ஆமா 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 ஆமா. மிஷினரி. அது போக பேரியர், பில்டிங் ஐட்டம் ஒன்னு வந்து அது சப்ளை பண்ணிக்கிற கடைகளுக்கு. சரி, பண்ணுங்க. வர்ற சனிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஓ, சனி என்ன பிப்ரவரி முடிஞ்சுங்களா சார்? பிப்ரவரி முடிஞ்சோடனே சனி நல்லா இருக்கும். இப்ப குரு ஆள பார்க்க முடியாது. குரு கடன் தான் கொடுத்தாகணும், வேற வழி இல்ல. ஓகே ஓகே. குருவை சனி பார்க்கும்போது குரு கெட்டு போறாரு. இல்ல, குரு வந்து சனியை பார்க்கும்போது குரு கெட்டு போறாரு. ஆனா அந்த சனி வந்து குருவால நல்ல ஒரு வலுவான ஒரு வருமானத்தை தொழில கொடுத்துருவார். சந்தோஷம் சார். சந்தோஷம். நல்லா வந்துருவார். அதுக்கு அடுத்து புதன் தான் வர்றது. புதன் வந்து உச்சம் பெற்ற சூரியனோட சேர்க்கையில தான் இருக்கிறாரு. அதுவும் நல்லா இருக்கு. அடுத்தடுத்து ஏறுமுகமா தான் சார் இருக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா இப்போ நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நமக்கு கஷ்டமாயி போச்சு. அதான் கடன்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டேனே. 2022 சந்திர திசை ஆரம்பிச்சதுல இருந்தே கடன் தானே. ஆமா, அப்புறம் தான் கடன் தான் சார். 20 கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் கடன் கிடையாது. 22 இருந்து தான் கடன். ஆமா, 20 கல்யாணம் முடிக்கும் போது கடன் இல்ல. 21 தனியா வந்தோம். அப்பதான் எண்ட்ல தனியா வந்தோம். அப்பதான் கடன் ஆரம்பிச்சது. 22 இருந்து தான் கடன். நான் சொல்றேன் 22 இருந்து தான் கடன். ஆமா ஆமா, 22 தான் கடன். 21 கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம். கடன் கட்டுறக்க ஆரம்பிக்க 22 கட்டுறக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. குறைஞ்சிரும். இனிமேல் போக படிப்படியா குறைஞ்சிரும். கொஞ்சம் கையில காசு சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வீடு வாசல் சொத்து எல்லாம் நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, வாங்கிடுவீங்க. ஓகே ஓகே. அது எப்போ ஒண்ணு கணிப்பு இருக்குங்க சார்? அது வீடு இப்போதைக்கு நீங்க வீடா எதுவும் வாங்க வேண்டாம். செவ்வாய் திசை பறக்கட்டும். ஒரு 5 வருஷம் போகட்டும். சரியா? ஓ, நீ 5 வருஷம் கழிச்சு நம்ம அதை பத்தி பேச்சு எடுக்கணும் இல்லையா? அது வரைக்கும் காசு இருந்தா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. பின்னாடி அதை வித்துட்டு கூட கட்டுன வீடா வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து கேது கூட சேர்க்கையில இருக்கிறாரு. சந்திரனும் கேதுடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு. நீங்க வந்து கட்டுன வீடு வாங்குறதா உங்களுக்கு சிறப்பு. ஓ, அதுதான் சிறப்புங்களா? நீங்க பிளான் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அப்படி பழசுல வாங்கும் போது தாயாருடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் நீடிச்சு கொடுக்கும். அதுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. சரிங்களா? அதனால அப்ப வாங்குறோம் நம்ம பேர் வாங்க, வீட்டம்மா பேர் தான் வாங்குவோம் சார். வீட்டம்மா பேர்ல வாங்குறீங்கன்னா இஎம்ஐ போட்டு வாங்கணும். சரி, வாங்கிக்கலாம். ஓகே சார். மத்தபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லதான். உங்க பேர்லயும் வாங்கலாம், உங்க வீட்டுக்காரமா பேர்லயும் வாங்கலாம். 2 பேர் ஜாயின்லயும் போட்டு வாங்கலாம். ஓகே ஓகே. தப்பு இல்ல. வாகனம் சார், காரு அந்த மாதிரிங்க சார்? இப்ப நீங்க வாகனம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அடுத்த வருஷமே கூட வாங்கிக்கலாம். புதுசு வாங்கலாங்களா இல்ல பழசுதான் வாங்குங்களா? அது வீடு மாதிரி பழசுலயே வாங்கிக்கோங்க. எதுங்க சார்? பழசுலயே வாங்கிக்கோங்க சார்.
ஓகே ஓகே. புதுசு நமக்கு செட் ஆகாது இல்லீங்களா? செட் ஆகாது. புதுசு செட் பண்றது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழசுனா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாகனம் பழசுதான் வரும். இல்ல வாகனமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எல்லாமே 4ஆம் இடம் தான் சொல்லும். ஓகே ஓகே 4ஆம் இடம் தான் சனி. நீங்க பழசுல வாங்கிக்கிறது பெட்ரு. ஓகே 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 சார். வேற ஒண்ணும் இல்லையா சார்? வேற ஒண்ணு சார். தொழிலுக்கு நான் முன்னேறக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்க. நீங்க போற வாக்குல போங்க, விரிவுபடுத்தாதீங்க. 2030க்கு அப்புறம் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புக்கு தானாவே வந்து கொண்டு வந்து விட்டுரும். அது பிறகு நீங்க விரிவுபடுத்திட்டே போங்க. சொந்த உழைப்புல சொத்து பொத்து எல்லாம் தாராளமா வாங்கலாம். செவ்வாய் திசை ராகு திசை ரொம்ப அடுத்தடுத்து வரக்கூடிய திசையெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப அது வரைக்கும் நான் இதுதான் இப்ப இருக்கிற மாதிரியே நான் அப்படியே போய்க்கிறேன். இப்படியே ரன் பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். சரி சரி. இங்க அதிகமா மட்டும் அதுவும் கடன் வாங்கிறாத அளவுக்கு இருக்கிறதுக்குள்ள அப்படியே மேனேஜ் பண்ணி ஓடிட்டே இருங்க போதும். ஓகே. இருக்க கடனை குறைக்கிறதுக்கு பாருங்க, கூட்டிடாதீங்க. சரியா? ஆமா ஆமா. இப்ப கடன் கூடிருச்சுங்க. கூட்டாம குறைச்சிட்டே வந்துருங்க போதும். வந்துடும், வழி வந்துடும். பிப்ரவரி பிறந்ததுக்கு அப்புறம் கடன் வைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். சரி, வியாபாரம் தான் நல்லா ஓடுது, என்ன கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கி போட்டு பெரிய லெவல்ல பண்ணுவோம்ட்டு இறங்கிறாதீங்க. ஓகே ஓகே ஓகே. 2030க்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி 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 சரி. வச்சுட்டுங்களா? சரிங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.